அத்தியாயம் 93. போர்க்களத்திலிருந்து போர் முரசினுடைய ஓசையை கேட்ட உடனேயே இகுலிக்கிழவன் என்ன பண்றான், விளக்க ஊதி அணைச்சிட்டான். ஏன்னா இன்னைக்கு கொம்மனும் கொம்மையும் அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அவனுக்கு. அந்த விளக்க ஊதி அணைச்சிட்டு மேலே ஏறி வரான். பாரி போர்க்களத்தையே பார்த்துட்டு நிக்கிறான். இகுலிக்கிழவன் பக்கத்துல நிக்கிறான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பொதுவாகவே படைகள் அப்படின்னா எல்லா படைகளுமே வலிமை வாய்ந்ததுன்னு பார்த்துருக்கோம், வால்படை, குதிரைப்படை. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது யானைப்படை தான். அந்த யானைப்படையை போர்க்களத்தை பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா யானைப்படை கடுமையா தாக்கும் போது மற்ற படைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே சமயத்துல யானைப்படை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் மற்ற படைகள்னால முன்னேறி தாக்கவே முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனாலும் பரம்பின் தரப்புல நமக்கு கொடுத்த வாக்குப்படி இவங்க யானைப்படையை பயன்படுத்தலையே, இப்ப பயன்படுத்திருந்தாங்கன்னா பேரழிவு சந்திச்சிருக்கோம் மூவேந்தர் படை அப்படின்லாம் இகுலிக்கிழவன் நினைச்சிட்டே இருக்கான். இன்னொன்னு, யானையை சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு எப்படி பயிற்றுவிக்கணும் அப்படின்னு தெரியும், என்னெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா மலை மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, யானையுடைய பழக்க வழக்கங்களை எல்லாமே தெரியும். பழக்க வழக்கம் தெரியும். அந்த பழக்க வழக்கத்தை உருவாக்குனவங்களே, அதாவது யானையுடைய ஆதி மொழியை உருவாக்குன தந்தமுத்தம் அப்படிங்கிற ஊர்க்காரங்க இருக்கிறது பரம்பமலையில தான். இவங்க யானையை பழக்கிறதுக்கும் பயிற்றுவிக்கிறதுக்கும் சமவெளியில உள்ளவங்க யானையை பழக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் யானைப்படையை நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மூவேந்தர் படை பேரழிவு சந்திச்சிருக்கும். காணவர்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால யானைப்படையை பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையோட இகுலிக்கிழவன் நின்றுட்டு இருக்கான். பாரி பார்க்கிறான். பாரி பார்த்த உடனே அவனுக்கு புரியுது, இன்னைக்கு காற்றையும் நமக்கு உதவி செய்யல அப்படிங்கிறது அவனுக்கும் நல்லாவே தெரியுது. இகுலிக்கிழவன் பாரியை பார்த்து எதுவும் சொல்ல வரலாம். அவனுக்கு வார்த்தைகளே வரல. அந்த பயத்துல வார்த்தையே வரல. கையை இப்படி விரிக்கிறான். விரிச்ச உடனே பாரி புரிஞ்சுக்கிட்டான். உண்மையிலேயே பாரி மாதிரி ஒரு மனிதனை கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நம்மளா இருந்தா எவ்வளவு கோபம் வந்திருக்கும் இல்லையா. ஒரு நாள் முழுவதும் அங்கேயே நின்று இருந்திருக்கான். ஆனா காற்றையோ வரவே இல்லை. எப்படிப்பட்ட கோபத்துல இருந்திருப்பாங்க. ஆனா பாரி கோபப்படவே இல்லை. என்ன செய்யறான்னா, சிரிச்சுக்கிட்டேமோ பரவாயில்ல, இயற்கை நம்ம எப்பவுமே கைவிடாது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு புன் சிரிப்பா சிரிச்சுட்டு குதிரையில ஏறி போய்கிட்டே இருக்கான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த செய்தியை படிக்கும் போதே. நம்மளா இருந்தா எவ்வளவு கோவப்பட்டிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் படிச்சுட்டு இருந்தேன் இதை. பாரி அவன் பாட்டு குதிரையில போய்கிட்டே இருக்கான். இகுலிக்கிழவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனும் அவனுடைய காணவர் குடியை நோக்கி போய்கிட்டே இருக்கான். இங்க குலசேர பாண்டியனுடைய கூடாரத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, உதயஞ்சேரல், சோழவேலன், புதிய விற்பன், செங்கன சோழன் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா கருங்கை வாணன் மற்ற 4 தளபதிகள் எல்லாருமே எங்க போயிருக்காங்கன்னா, சாகலையினுடைய இறுதி சடங்குக்காக அங்க போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்காகன்னா, மய்யர்கிழார் வருவான். அவனுடைய வருகைக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மய்யர்கிழாருடைய வருகைக்கு எல்லாருமே காத்துட்டு இருக்கும் போது இந்த மூஞ்சல் நகரை உருவாக்குனதே மய்யர்கிழார் தான். இந்த இடத்துலதான் மூஞ்சல் நகரை அமைக்கணும் அப்படின்னு சொன்னதே அவன் தான். ஆனா இந்த மூவேந்தர்களும் என்ன பண்ணாங்கன்னா, மூஞ்சல் நகர் அமைச்ச பிறகு அந்த 3 தளபதிகளும் சேர்ந்து மூவேந்தர்களுக்கு ஒரு பெரிய படையை உருவாக்குனாங்க. அதாவது அகப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்படை அப்படின்னா மூவேந்தர்களும் ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. அத்தனை வீரர்களுக்கு நடுவுலயே மூஞ்சல் நகர் இருக்குது. எந்த நேரத்துல வேணாலும் யார் மூலமா வேணாலும் ஆபத்து வரலாம். அதனாலேயே 3 நாட்டு தளபதிகளும் சேர்ந்து ஒரு அகப்படையை உருவாக்குனாங்க. அந்த படை எப்படி இருக்கும்னு பாருங்க. முதல்ல ஒவ்வொரு அரசனுக்கும் பக்கத்துல 2 பேர் நிற்பாங்க, மெய்காப்பாளர்கள். அடுத்தது ஒரு 6 பேர் நிற்பாங்க, அவங்களும் ஆபத்து உதவிகள் தான். அந்த 6 பேரை தாண்டி 20 பேர் நிற்பாங்க, அவங்க ஆபத்து உதவிகள். இவங்களெல்லாம் தாண்டி தான் ஒரு மன்னனை பார்க்க முடியும். மூவேந்தர்களுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப குலசேர பாண்டியனுடைய காவல் வீரர்களுக்கு ஆபத்து உதவிகள் அப்படின்னு பேரு. அதே சமயத்துல சோழனுடைய படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேளப்படையினர் அப்படின்னு பேரு. சேரனுக்கு இருக்கிறவங்க காக்கும் வீரர்கள் அப்படின்னு ஒரு 3 படையை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க எப்பவுமே மூஞ்சல்லங்கள்ல இருக்கும்போது சரி, வெளியில வரும்போது சரி, இந்த 20 பேரு உள்ள இருக்கிற 6 பேரு அந்த மேய்காப்பாளர்கள் 2 பேரோட தான் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. அதனால எந்த எதிரிகளுமே அவங்க பக்கத்துல போகவே முடியாது. இப்போ 5 நிலை படைகளை உருவாக்கியிருக்காங்க. என்ன 5 நிலை படைகள் அப்படின்னா, மூஞ்சல் நகருக்கு வெளியில ஒரு அரண் மாதிரி இருக்கும். அதை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது. அது முதல் நிலைப்படை. அதுக்கு அடுத்து கூடாரங்கள்ல அமைச்சிருப்பாங்க, அங்க ஒருத்தங்க இருப்பாங்க, 2ஆம் நிலைப்படை. ஒவ்வொரு கூடாரத்துக்கும் தனித்தனி காவல் வீரர்கள் இருப்பாங்க, 3ஆம் நிலைப்படை. அடுத்தது உள்ள போறது, ஒவ்வொரு கூடாரத்துக்கு உள்ளே போறதுக்கு 4ஆம் நிலைப்படை இருப்பாங்க. 5ஆம் நிலைப்படை தான் இந்த ஆபத்து உதவிகள், மெய்காப்பாளர்கள், இவங்க எல்லாமே. சோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மய்யர்கிழார் போகணும். ஒவ்வொரு படையும் தாண்டி தாண்டி வந்துட்டே இருக்காரு. அவரை பயங்கரமா சோதிக்கிறாங்க. சோதனைகள் அது அளவுக்கு அதிகமா இருக்குது.
கூட வந்த வீரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மன்னர்கிட்ட பேசும்போது எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எப்படி பேசணும் அப்படின்னா, தலையெல்லாம் அசையக்கூடாது, உடல் மொழிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, உடல் அசைவு இல்லாம மன்னர்கிட்ட பேசணும். இப்ப எடுத்துக்காட்டா மூஞ்சல் நகர நீங்க தானே இங்க உருவாக்க சொன்னீங்க அப்படின்னா, ஆமா அப்படி தலையை ஆட்டக்கூடாது. இந்த மாதிரி வீரர்கள் மயிர்கிழாருக்கு சொல்லிட்டே வராங்க. அவர் நினைச்சு பாக்குறாரு, மதுரை அரண்மனைக்கு போகும்போது கூட இந்த அளவுக்கு நம்மள சோதிக்கலையே, இப்ப ஏன் இவ்வளவு சோதனைகள்? அவருக்கு பதற்றமா இருக்கு. என்ன கேட்பாங்க முதல்ல அப்படிங்கிற கேள்வி. தட்டியங்காடு பத்தி எதுக்கு முதல்ல சொல்லல, எதுக்காக இங்க போர்க்களத்தை அமைக்கணும், ஏன் முதல்ல நீ தட்டியங்காடு பத்தி சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டா நான் என்ன செய்வேன்? எங்கள் நாட்டுக்கு தட்டியங்காடு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் எனக்கு பதில் கண்டிப்பா சொல்ல தெரியாது. அப்போ சந்தேகத்துக்கு இடமான பதில் தான் எனக்கு இருந்து வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. ஒரு வழியா மன்னர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. போன உடனே எல்லாரையும் வணங்குறாரு. வணங்கிட்டு கை கட்டி அப்படி தலையை குடிஞ்சு நிக்கிறாரு. ஏன்னா முதல் நாளே தளபதி ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டான். நிறைய பேர் வந்து பேரழிவு ஏற்பட்டுருச்சு. அதனால இதை பத்தி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற பதற்றத்திலேயே இருப்பான். உடனே குலசேகர பாண்டியன் கேட்கிறாரு, இன்னைக்கு போர்ல பாரி வந்தானா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை பேரரசே அப்படிங்கிறான். ஏன் வரல, எங்க இருந்தான் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் நாகக்கரட்டுல தான் இருந்திருப்பான், ஏன்னா அங்க இருந்தா கொம்பு ஓசைகள்லாம் கேட்டது, அதுபடிதான் இந்த பரம்பு வீரர்கள் உத்தி எல்லாம் வகுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்பான். எப்ப போர்க்களத்துக்கு வருவான் எதிர்பார்க்கலாம் அப்படின்பார். அதாவது பரம்பு நாட்டினுடைய குடி ஆசானும் குடி முடியினும் இருக்கிற வரைக்கும் பரம்பினுடைய தலைவன் தன்னுடைய மண்ணை விட்டு கீழே இறங்கி வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. குடி ஆசான்னா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது தளபதி சாகலைவனை கொன்றவன் தான் குடி ஆசான், தேக்கன் அப்படின்னு சொல்றான். உடனே உதயஞ்சேரல் சொல்றான், அந்த முடியன் தானே போர்க்களத்துல யானையை ஈட்டி எஞ்சு வீழ்த்துனது, அவன் தானே முடியன் அப்படிங்கிறான். ஆமா அப்படிங்கிற மயிர்கிழ சொல்றான். இப்படி ஒவ்வொரு கேள்வி கேட்க கேட்க அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தட்டியங்காடு பத்தி அவன்கிட்ட கேள்வி கேட்கல, எதை நினைச்சு வந்தாலும் அதை பத்தி கேள்வி கேட்கலன்னு கொஞ்சம் அவனுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் கேட்டா பதில் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல கருங்கை வாணனும் அந்த தளபதிகள் எல்லாருமே வராங்க. அது சாகலையினுடைய இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு உள்ள வர்றாங்க. வந்த உடனே மூவேந்தர்களையும் வணங்கிட்டு அவங்க இருப்பிடத்துல உட்கார்றாங்க. கருங்கை வாணன் மட்டும்தான் உட்கார்றான், மற்ற 4 தளபதிகளும் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மயிர்கிழார் வந்து அவங்க கை கட்டி நின்றுட்டே இருக்கிறாரு. அப்போ சோழவேலன் கேட்கிறாரு, சரி அப்ப யானைப்படை ஏன் அவங்க வந்து பயன்படுத்தல, பரம மக்கள் வலிமை வாய்ந்தது யானைப்படை தானே, ஏன் பயன்படுத்தல, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மயிர்கிழார் சொல்றாரு, நமக்கு நல்லது தானே பேரரசே, யானைப்படை வலிமை வாய்ந்ததுதான், அந்த படை மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு பேரழிவு நடந்திருக்கும், அதனால யானைப்படை பயன்படுத்தாம இருக்குது நமக்கு நன்மை தானே அப்படிங்கிறான். கருங்கை வாணன் அப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஏற்கனவே தளபதியை இழந்துட்டோம், இவன் என்ன இப்படி ஒரு மாதிரி பேசுறானே அப்படின்னு நினைச்சிட்டு கோபமா உட்கார்ந்துருக்கிறான். அப்போ உச்சங்காரி சொல்றான், நம்ம கிட்ட இருக்கிறதுல 10ல் 1 பங்கு யானைகள் கூட பரம்புல இருக்காது, தெரியும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு மயிர்கிழார்ட்ட கேட்கிறான். உடனே மயிர்கிழார் என்ன சொல்றான், எண்ணிக்கையில என்ன இருக்கு தளபதியாரே அப்படிங்கிறான். கருங்கை வாணனுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்குது. என்ன இவன் இப்படி பேசிட்டே போறான், நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு மாதிரி இவனே கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறான். அப்ப சோழவேலன் கேட்கிறான், என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தாலும் யானைகள் யானைகள் தானே அப்படின்னு சொல்றாரு. உடனே இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியும், ஆனா எதுவுமே சொல்லல மயிர்கிழார். அமைதியா நிக்கிறான். இவங்ககிட்ட எதுக்கு சொல்லி மாட்டிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்கிறான். குலசேகர பாண்டியன் அதையும் கேட்கிறாரு, ஏன் அமைதியா நிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், குதிரைப்படை இருந்துச்சு, இன்னைக்கு குதிரைப்படையில பார்த்தா நம்ம குதிரைப்படைகள் வந்து வேகமா போக முடியல, ஓடவும் முடியல. ஆனா பரம்பின் தரப்புல உள்ள குதிரைப்படைகள் எவ்வளவு வேகமா ஓடிச்சு, நாள் முழுவதும் கொஞ்சம் கூட களைப்பே இல்லாம ஓடிட்டே இருந்தது, குதிரைகள் குதிரைகள் தானே அப்படி திரும்பவும் கேள்வி கேட்கிறான். கேட்ட உடனேயே சோழவீரன் பார்க்கறான், நம்ம யானைகள் யானைகள் தானே சொன்னா இவன் குதிரைகள் சொல்றானே அப்படின்னு சொன்ன உடனே உருமன்குடி என்ன பண்றான்னா, ஆமா குதிரைப்படைகள் அவங்களுடைய குதிரைப்படைகளுக்கு காலில் அதாவது குழம்பு குரடு வந்து நல்ல வலிமையான குழம்பு குரடு போட்டிருந்தாங்க, அதனால அது வந்து வேகமா ஓடுச்சு, நம்ம குதிரைகளுக்கும் அது மாதிரி போட்டிருந்தா ஓடத்தான் செஞ்சிருக்கும் அப்படிங்கிறான். ஓ, நம்ம குதிரைகளுக்கும் சமவெளி குதிரைகளுக்கும் அதே மாதிரி குழம்பு குரடை போட்டிருந்தா நாள் முழுவதும் களைப்பே இல்லாம ஓடி இருக்குன்னு சொல்றீங்க அப்படித்தானே அப்படின்னு மயிர்கிழார் கேட்கிறாரு. கருங்கை வாணனுக்கு திரும்ப திரும்ப அவனுக்கு கோபமா வருது. ஏன்னா மூவேந்தர்களும் இருக்கிறதுனால தளபதிகள் கோவப்படவே கூடாது அவன் மேல, அவங்களே அமைதியா கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு தளபதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சுத்தி வளைச்சு மயிர்கிழார் என்ன பேச வராரு அப்படிங்கிறது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உருமன்குடி சொல்றான், அப்போ
நம்ம குதிரைகள் வலிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பரம்பினுடைய குதிரைகள் தான் வலிமை வாய்ந்தது அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அப்படிங்கிறான். உடனே மயிர்கிழார் சொல்றாரு, அப்படி இல்ல, பரம்பின் தரப்புல எப்பவுமே ஆண் குதிரைகளை போர்க்களத்துல பயன்படுத்த மாட்டாங்க. எப்படிப்பட்ட போரா இருந்தாலும் ஆண் குதிரைகளை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண் குதிரைகள் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்காக அங்கங்க நின்னுக்கிறோம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு போர்க்களம் அப்படிங்கிறது வந்து சாதாரணம் தான். அதே சமயத்தில் எதிரிகள் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண் குதிரைகளை மட்டும் போர்க்களத்துல பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. படிக்கும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. உருமன் குட்டி நினைச்சு பாக்குறான், நம்ம ஆண் குதிரைகளை தானே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் வலிமை வாய்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா பகல் முழுவதும் வெயில நிக்குமே அப்படின்னு காலையில ஆண் குதிரைகளுக்கு மட்டும் தண்ணியை வயிறு நிறைய குடிக்க வச்சுட்டு தான் கொண்டு வந்து போர்க்களத்துல நிப்பாட்டி இருக்கோம். இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மயிர்கிழார் சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. கருங்கைவாணனுக்கு இப்பதான் ஒரு நம்பிக்கை வருது. மயிர்கிழாருக்கு நிறைய உத்திகள்லாம் தெரியுது, நம்ம இன்னும் கவனமா கேட்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கோபம் தணிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப சொல்றாரு, இது வரைக்கும் நிறைய போர் பரம்புல நடந்திருக்குது. ஆனா பரம்பு வீரர்கள் யாருமே இது வரைக்கும் மெய்க்கவசம் அணிந்ததே கிடையாது. இந்த போர்ல மட்டும்தான் அத்தனை வீரர்களும், போர்க்களத்துல உள்ள அத்தனை வீரர்களும் மெய்க்கவசம் அணிஞ்சதை பார்த்தேன். அது எப்படிப்பட்ட மெய்க்கவசம்? நம்ம அணிகிற மாதிரி இரும்பாலானதெல்லாம் கிடையாது, அவ்வளவு கனமானதும் கிடையாது. கனம் இல்லாம நல்ல வலிமை வாய்ந்ததா எந்த ஆயுதங்களும் உள்ள நுழைய முடியாதபடிக்கு மெய்க்கவசத்தை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவ உதயஞ்சேரல் கேட்கிறான், எல்லாத்தையும் முன்கூட்டி எப்படி இவங்க வந்து செய்ய முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் வாயிலிருந்து ஏதாவது செய்தி வருதான்னு பாக்குறதுக்காக கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், திரும்பவும் சொல்றான், அவனுக்கு எதிரிகள் ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால மெய்க்கவசம் அணிஞ்சது எதுக்காக அப்படின்னா நம்முடைய படை வலிமையை பார்த்துதான். ஒரு பயம், ஒரு அச்சம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம என்ன செய்யணும்? ஊதி பெருசாக்கணும். கடைசி வரைக்கும் மூவேந்தர் படையினாலே ஒரு பயம் இருக்கணும். அதை பத்தி நம்ம சிந்திக்கணும் அடுத்து அப்படின்னு சொல்றான். இப்போ கருங்கைவாணனுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையில இருக்கிறான். மயிர்கிழார்ன்றது ஒரு நல்ல ஒரு உத்திகளை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவர் என்னென்ன சொல்றாருங்கிறத கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போதே குலசேகர பாண்டியன் என்ன செய்யறான் அப்படின்னா, பரம்பு மக்களை வேவு பார்த்து செய்திகளை சொல்றதா இவனுடைய வேலை. அதை முழுசா இவன் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் சொல்ற வழிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கூற்றுக்குள்ள நம்ம இழுக்க பாக்குறான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, சரி நீ போகலாம் அப்படின்ற. அவையே ஆச்சரியமா இருக்கு. மூவேந்தர்கள் அப்படி உதயஞ்சேரல், செங்கனச்சோழன், புதிய விற்பன் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு ஆழமான உரையாடல். அந்த உரையாடலை சட்டுன்னு நிறுத்திட்டாரு குலசேகர பாண்டியன். யாருக்குமே பிடிக்கல இது. இன்னும் நிறைய செய்திகள் வாயிலிருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இப்படி நிறுத்துற உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மயிர்கிழார் அவையை வணங்கிட்டு அவன் வெளியில போயிடாரு. போன உடனே 4 தளபதிகளும் ஒரு பின்னாடியே போறாங்க. போன உடனேயே சோழவேலன் சொல்றாரு, பரம்பை பற்றிய துல்லியமான செய்திகள்லாம் சொன்னானே, இன்னும் கொஞ்ச நேரம் அவனை பேச விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே குலசேகர பாண்டியன் சொல்றாரு, அப்படி இல்ல, அவனுக்கு கொடுத்த ஒரே வேலை பரம்பை பற்றி நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேகரித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவன் அப்படி இல்ல. வெங்கல் நாட்டுக்கு ஒத்துழைக்காம ஒரு 6 ஊர்கள் தனியா நிக்கி இருக்குது. அந்த ஊர்கள்ல போய் செய்தியை சேகரிக்கணும். இவன் அங்க போகவே இல்லை. துல்லியமான செய்திகளை அவன் இன்னும் நமக்கு தரவே இல்லை. எதிரிகளை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றானே ஒழிய முழு செய்தியும் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே புதிய விற்பன் சொல்றான், இவனை வெளியில விடக்கூடாது, போர்க்களத்துக்குள்ள வாய்ப்பு வரும்போது உள்ள புகுத்திடணும் அப்படின்னு சொல்றான். உடனே குலசேகர பாண்டியன், ஆமா இவன் தான் நமக்கு இருக்கிற தூண்டில் புழு, இவன் தான், இவனை தான் பரம்பு வீரர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சரியான நேரத்துல போர்க்களத்துக்குள்ள மயிர்கிழார உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல என்ன பண்றாங்க, பரம்புல என்ன நடக்குன்னு பார்ப்போம். இரளிமேட்டுக்கு கீழே ஒரு பெரிய வேங்கை மரம் இருக்கும். அந்த வேங்கை மரத்துக்கிட்ட பெரிய திட்டுகளா இருக்கும். அதாவது பாறை, அதாவது பரம்புல பாட்டாப்பிரைன்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய பாறைகளா இருக்கும். அங்கதான் இரவும் பகலும் உட்கார்ந்து எல்லாருமே போர் பற்றிய செய்திகள் எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம்? வேட்டூர்பழையன், கூழையன், வாய்க்கையன், முடியன், தேக்கன், கபிலர் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாரியனுடைய வருகைக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வேட்டூர்பழையன் கொஞ்சம் கோபமாவே இருக்கிறாரு. ஏன்னா யானைப்படையை பயன்படுத்தல இல்லையா, அதனால கோபமா இருப்பாரு. பாரி வந்துட்டான். வந்த உடனே பேச்சு தொடங்குது. தொடங்குற உடனேயே வேட்டூர்பழையன் கொஞ்சம் கோபமாவே பாரியை பார்த்து கேட்கிறாரு, நீ காணவர்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால நம்ம வந்து யானைப்படையை இன்னைக்கு பயன்படுத்த முடியல. யானைப்படையை மட்டும் நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா மூவேந்தர்கள் பேரழிவு சந்திச்சிருப்பாங்க. நீ எதுக்காக வாக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பாரிக்கு வந்து என்ன சொல்லுவான், அதுக்காக கொடுத்த வாக்க மீறணும்னு சொல்றீங்களா, இது கோழைத்தனம் இல்லையா அப்படின்னு பாரி கேட்கிறான்.
அப்படி சொல்லல பாரி. அதாவது மூவேந்தர்கள் இப்போ எப்படி நிப்பாட்டியிருக்காங்கன்னா யானைகளை ஆடுகள் மாதிரி நிறைய நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம எதுவுமே இல்லாம போனா எப்படி அவங்கள வெல்ல முடியும்? சீக்கிரமா போற முடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறான். அதுக்காக கொடுத்த வாக்கு மீறலாமா? அது அறிவுடைமை இல்லையா? அறிவுடைமை ஆகாது அப்படின்னு பாரி சொல்றான். நான் வாக்கு கொடுத்ததுக்காக நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதமா நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காகவும் நான் சொல்லல. ஏன்னா மூவேந்தர்கள் படை பெரிய படையா இருக்கே அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து எண்ணிக்கையிலையும் நான் சொல்லல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே யோசிக்கிறாங்க. அங்க இருக்க அத்தனை பேருமே வேற்றுப்படைன்னு சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க. யானைப்படையை மட்டும் நம்ம பயன்படுத்தியிருந்தோம்னா அது வந்து துதிக்கையால அடிச்சு பல வீரர்களை அடிச்சு காலி பண்ணியிருக்கோம். இந்நேரம் போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்த மாதிரி ஆயிருக்கும். நம்ம காலர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு பாக்குறாங்க. வேற்றுப்படைன்னு சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எதிரிகளுக்கு நம்ம யாருன்னு முழுமையா தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள முழுமையா அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வேற்றுப்படைன்னு சொல்றது. அது பாரிக்கும் புரியுது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறான். இல்ல, எதிரிகளுடைய கூடாரத்துல நிறைய பேருக்கு நம்ம மேல வந்து ஒரு பழி வாங்குற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்க யாருக்கு நம்மளை தெரியும் அப்படின்பாங்க. உடனே பாரி கேட்கிறான், எதுக்காக நீங்க வந்து இப்ப பயப்படுறீங்க? நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லுங்க அப்படிங்கிறான். சரி அப்படிங்கிறாரு. தட்டியங்காடு பத்தி அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் மயிர்கிளார்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி எனக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு தேக்கணும் வேற்றுப்படைன்னு சொல்றாங்க. மயிர்கிளாருக்கு தட்டியங்காடு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. எனக்கே தெரியாது, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. காணவர்களை பற்றி தெரியுமா? தெரிய வாய்ப்பே இல்லை. அப்புறம் காற்றும் காத்தியையும் பத்தி தெரியுமா? தெரியாது. அதே சமயத்துல நம்ம பயன்படுத்துற மூவிலை வேல், நம்ம வீரர்கள் போட்டிருக்கிற மெய்க்கவசம், இதை பத்தி யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு பாரி கேட்பான். உடனே முடியும்னு சொல்லுவான், இது சரியான கேள்விதான், அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஆனா மயிர்களாவது ஒருத்தர் இருக்கானே, அவன் தானே அவங்களுக்கு குறிப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொன்ன குறிப்பை வச்சுதான் பேட்டுவன் பாறையில தாக்குதல் நடந்தது. ஏன்னா மயிலாவுக்கு நிறைய சூழ் விழா நடக்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தாக்குதல் நடத்திடலான்னு சொன்னதே மயிர்கிளார் தான். அதனாலதான் நான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வேட்டூர் பிள்ளைன்னு சொல்லுவாரு. அப்போ சொன்ன உடனேயே, அப்போ மயிர்கிளாருக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு பாரி திரும்ப கேட்கிறான். உன்னையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது பாரியை நன்கு அறிவான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு, பாரியை எப்படி தெரியும் அப்படின்னு. பாரியை மட்டும் கிடையாது, பரம்பு மக்களை தெரியும், பரம்பு மக்களுடைய வீரத்தை பற்றி நல்லா தெரியும், எப்படிப்பட்ட மலை மக்கள் அப்படிங்கிறது எல்லாமே மயிர்கிளாருக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதனாலதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே முடியும்னு சொல்றான், அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் போர்க்களத்துக்குள்ள கண்டிப்பா வருவான், நம்மளை பத்தி மூவேந்தர்கிட்ட சொல்லுவான். அதாவது மூவேந்தர் படையை பார்த்த உடனே பரம்பு வீரர்கள் அச்சப்படுவார்கள் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். அவங்க பயப்படும் போதெல்லாம் அந்த பயத்தை நீக்கக்கூடியவன் மயிர்கிளார் தான். பயப்படாதீங்க, பரம்பு மக்களுக்கு உண்மை தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த பயத்தை கலையே முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். அதனால அவன் போர்க்களத்துக்குள்ள வரும்போது நம்ம அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடியும்னு சொல்றான். சரின்னு எல்லாரும் ஒரு முடிவு வராங்க. உடனே அடுத்த நாள் போருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதுவேலன் வந்து போர்க்கருவிகள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. வீரர்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. முரியநாசன் வந்து அன்னைக்கு போர்க்களத்துல காயப்பட்டவர்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களோட மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் உதிரன், அப்புறம் இரவாதன், ஈங்கையன் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே முடியன் திரும்பவும் சொல்றான், நாளைக்கு போர்க்களத்துல எப்படிப்பட்ட படைகள் இருக்கும் அப்படின்னா குதிரை படைகள் தான் முன்னாடி வரும். ஆனா நேத்து தாக்குற மாதிரி அவங்க இன்னைக்கு முன்னேறி வந்து தாக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல நின்றுகிட்டே தான் போர் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேட்டூர் படையன் சொல்றாரு, அப்படி ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தா நம்மளால எப்படி அதை தாண்டி முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை படை தாண்டி மூஞ்சல் நகருக்கு எப்படி போக முடியும்? அதை பத்தி கண்டிப்பா யோசிக்கணும் அப்படிங்கும் போது இரவாதன், உதிரன் எல்லாரும் வந்துறாங்க. வந்துட்டே இருக்கும் போதே அப்ப சொல்றான், 3 நிலை படைகள் கடந்து போகிறதுக்கு கண்டிப்பா முடியாது. ஆனா ஓரமா, அதாவது 2 பக்கத்துல நடுவுல தான் போக முடியாது, ஓரத்துல கூட எப்படியாவது மூஞ்சல் நகருக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசி முடிவு எடுக்கிறாங்க. இருந்தாலும் அது நடக்காத காரியம். அவங்க ஒரே நிலையில நிக்கிறாங்க. முன்னாடி வேகமா குதிரைகள் தாவி வந்துச்சு அப்படின்னா அதை தாக்கி நம்ம முன்னேறி இருக்கலாம். நேற்று தாக்குனதுல முதல் நிலைப்படையில கொஞ்சம் தான் நம்ம அழிச்சிருக்கோம். காலையில இருந்து மாலை வரைக்கும் போயிட்டு இவ்வளவுதான் அழிச்சிருக்கோம். ஆனா நாளைக்கு ஒரே நிலையில நின்றுட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு பல விதமா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவை அமைதியா இருக்குது. அமைதியா இருந்த உடனேயே தேக்கன் சொல்றாரு, சரி இதுக்கு ஏதாவது முடிவா நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு உடனே ஓங்கலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க.
ஓங்கலம் அப்படிங்கிறது ஒரு வகையான வில் அம்பு. அந்த அம்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், வில் அம்பை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அங்க இரவாதன் சொல்றான், அவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆகா, ஓங்கலத்தை பயன்படுத்தினா கண்டிப்பா நம்ம வந்து குதிரைப்படையை முழுமையா அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்ணில் நல்ல வெளிச்சம் தெரியுது. ஆனாலும் வேற்றுப்படையன் சொல்றாரு, இது போர் விதிகளை மீறின மாதிரி இருக்குமே அப்படிங்கிறாங்க. அது எப்படி போர் விதிகளை மீறுவோம்? கபிலர் நிலைமான் கோல் சொல்லி இருக்கும்போது நம்ம போர் விதிகளை மீறுவோமா அப்படின்னு சொல்றாரு. இப்படி கபிலர் அங்க நின்றுட்டு நம்மளையே கூடவே நம்ம இழுக்கிறாங்க, என் பேர் எதுக்கு அடிபடுது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, அவர் சொல்றதுல ஏதோ ஒரு முடிச்சு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல குலசேர பாண்டியனுடைய அவையில உதயஞ்சேரல் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு எல்லா உத்திகளையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் மயிர்கிழார் மூலமா, நேற்று நடந்த போர் மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு தளபதியை இழந்துட்டோம், 2 சேனை வரையர்கள் இறந்துட்டாங்க, 35 சேனை முதலிகளை நம்ம இழந்துட்டோம். ஆனா பரம்பினர் எதுக்காக யானைப்படையை பயன்படுத்தல, அதுக்கு சரியான காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்னு உதயஞ்சேரல் சொல்றான். அப்போ குலசேர பாண்டியன் சொல்றாரு, அவங்க பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு நமக்கு நன்மைதான், மயிர்கிழார் சொன்ன மாதிரி நன்மைதான். நம்ம சரியான நேரத்துல யானைப்படையை பரம்புக்குள்ள நுழைவோம், யானைப்படையோட பரம்புக்குள்ள நுழைகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிந்திக்கிறாங்க, சரியான முயற்சி தான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்துல வால்படைக்கு தளபதியா சூளக்கையனை நியமிக்கலாம் அப்படின்னு குலசேர பாண்டியன் சொல்றாரு. ஏன்னா சாகலைவன் பாண்டி நாட்டு தளபதி தானே, நல்ல குலசேர பாண்டியன்னு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து அவை முடிஞ்ச உடனே எல்லாருமே கிளம்புறாங்க. செங்கன சோழன் வெளியில வரான், கையில ஒரு கோல் ஊன்றிக்கிட்டு அப்படியே நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டே இருக்கான். மேற்கு மலையில பார்த்தா மின்னல் மின்னிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இரவு நல்ல மழை வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா நடந்து அவருடைய கூடாரத்துக்குள்ள போறான். போனா ஒரு ஒற்றன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்த உடனேயே என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ஒற்றர்கள் வந்து மூஞ்சலருக்குள்ள போகலாம், அவங்களுக்கு அடையாள வில்லை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை காட்டிட்டு அவங்க உள்ள போகலாம். என்ன செய்தின்னு செங்கன சோழன் கேட்கிறான். இன்னைக்கு நடந்த போர்ல நான் ஈங்கையனை பார்த்தேன் அப்படின்னா. ஈங்கையனா அப்படின்னு அவனுக்கு சட்டுன்னு ஞாபகம் வராது. கரும்பாக்குடியில போர் நடத்தணும் இல்லையா, அந்த குடி தலைவன் ஈங்கையன் அப்படின்னு உடனே செங்கன சோழனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். ஈங்கையனை பாத்தியா, உறுதியா பாத்தியா, உண்மையாவா அப்படின்னு கேட்கிறான். உறுதியான செய்திதான் பேரரசே அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படிங்கிறான். உங்களுக்கு பட்டம் சூட்டும் போது, அதை முடிசூட்டு விழா நடக்கும்போது உரையன் தலைமையில திரும்பவும் நாங்கள் கரும்பாக்குடி மேல தாக்குதல் நடத்தினோம். அப்படி தாக்குதல் நடத்தும் போது அந்த குடி முழுவதுமே அழிச்சிட்டோம். ஆனா ஈங்கையனும் அவருடைய தோழர்களையும் அழிக்க முடியல. அதனால உரையன் என்ன பண்ணா, அவங்கள கப்பல்ல கொண்டு போய் அடிமைகளா சேர்த்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே ஈங்கையன் இப்போ பரம்பின் தரப்புல போரிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்பான். உடனே செங்கன சோழனுக்கு திரும்பவும் அதிர்ச்சியா இருக்கும். உறுதியான செய்தியா அப்படின்பான். ஆமா, நான் பார்த்தேன், நம்மவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்பான். வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பான். யாரும் வேற யாரும் பார்க்கல. சரி, யாருக்கிட்டையும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றன் போயிடுவான். குலசேர பாண்டியன் அவருடைய கூடாரத்துக்குள்ள போறான். அங்கேயும் ஒரு ஒற்றன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்த உடனே என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறான் பாண்டியமன்னன். கேட்ட உடனேயே, அப்படி முக்கியமான செய்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நடந்த போரை வச்சு நான் சொல்றேன், நம்முடைய படைகளை 20ல் 1 பங்கு கூட பரம்புல கிடையாது. அதே சமயத்துல இழப்பு அப்படின்னு பார்த்தா 10ல் 1 பகுதி கூட பரம்புல கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இழப்பே இல்லை, நமக்குத்தான் பேர் இழப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த செய்தியை சொல்லிட்டு ஒற்றன் போயிடுவோம். இங்க பாட்டாப்பிரையில உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இரளிமேட்ல, அவங்க எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்ச உடனே நாளைய போரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, எப்படி எப்படி போர் உத்திகளை கையாளணும் அப்படிங்கிறத பத்தி முடியன்னு சொல்றான். எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்டு முடிச்ச உடனே எல்லாரும் தூங்குறதுக்காக போறாங்க. பாரியும் உறங்குறதுக்காக 6வது குகையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போறாங்க. பாரி போன கொஞ்ச நேரத்துல உதிரனும் அந்த 6வது குகையை நோக்கி போறான். எதுக்காக அப்படின்னா, முடியனுடைய உத்தரவு. அதாவது பாரி எந்த குகையில தூங்குறானோ அந்த குகையை விடிகிற வரைக்கும் பாதுகாப்பா காத்து நிக்கணும். தளபதிகளை யாராவது ஒருத்தர் கண்டிப்பா போகணும், கண் முழிச்சு அவனை வந்து காத்து நிக்கணும். இதுதான் முடியனுடைய உத்தரவு. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு